ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, கீ ரைஸ், தோசை இது கூடலாம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பர் கிரேவியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி அதையுமே நல்லா வதக்க விடுங்க. கிட்டத்தட்ட இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு திக் கிரேவி மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி வதக்கிட்டு இருக்க சமயத்திலேயே நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 பாதாம், இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். காரம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணணும், ஏன்னா இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக பட்டர், இது 2 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணணும். பூண்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அதாவது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம ஒரு 1 மினிட் அளவுக்கு அதை சிம்மில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணணும், பெப்பர் பவுடர். இப்போ இந்த மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 முட்டையை நல்ல ஸ்லிட்ஸ் கொடுத்து இது கூட ஒரு நல்ல பெரட்டி விடுங்க. அந்த பட்டர், பெப்பர், அதோட ஃப்ளேவர் எல்லாமே இதுக்குள்ளே நல்லா இறங்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணி இது கூட அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எக்கு ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சாட்டே பண்ணி விடுங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க. இதில் நீங்கள் முட்டைக்கு பதிலாக பன்னீர் ஆட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த டிஷ்ஷை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் அகெயின். பை.